பார்த்தீர்களா மன்னா? வரி கேட்க மாட்டோம் என்று சொன்னதுமே இத்தனை நாள் பாதாள அறையில் ஒளித்து வைத்திருந்த பணப்பெட்டிகள் எல்லாம் இப்போது சூரிய வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. எலிகள் எல்லாம் தானாகவே பொறிக்குள் நுழைகின்றன. ஆம் அமைச்சரே, எலிகள் நுழைந்துவிட்டன. இனி கதவைச் சாத்த வேண்டியதுதான் நம் வேலை. காகிதப் பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் வாங்கும் அந்த ரசீதுதான் அவர்களின் ஊழலுக்கு அவர்கள் தரும் ஒப்புதல் வாக்குமூலம். மக்களே, மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு. புதிய உலோக நாணயங்கள் அச்சிடும் பணி பெரும் செலவை ஏற்படுத்துவதால் இப்போதைக்கு அனைவருக்கும் புதிய நாணயங்கள் வழங்க அரண்மனையில் போதிய நிதி இல்லை. எனவே நீங்கள் கொடுத்த பழைய காகித தாள்களையே திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று மன்னர் ஆணையிட்டுள்ளார். மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படுகிறது. கவனியுங்கள், கஜானாவில் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலால் கணக்கு பதிவேடுகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை. எனவே எவ்வித கணக்குமின்றி 10 தாள்கள், அதாவது 10,000 பொற்காசுகள் வரை கொடுத்தவர்கள் உடனடியாக தங்கள் பணத்தை எவ்வித கேள்வியுமின்றி திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு மேல் உரிமை கோருபவர்கள் தாங்கள் முறையான வருமான வரி செலுத்தியதற்கான அரசு முத்திரை பெற்ற ஆவணங்களை காண்பித்து தங்கள் பணத்தை பெற்றுச் செல்லலாம். பெரிய மூட்டைகளை ஒப்படைத்த ஊழல் அதிகாரிகள் மற்றும் வணிகர்கள் ஆவேசமடைந்து முரசறைபவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். என்னடா விளையாடுகிறாயா? அன்று கணக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு இன்று கணக்கு கேட்கிறாயே, இது அநியாயம், அப்பட்டமான ஏமாற்று வேலை. என் வாழ்நாள் உழைப்பையெல்லாம் மூட்டை கட்டி கஜானாவில் ஒப்படைத்துவிட்டு நிற்கிறேன். இப்போது வரி கணக்கு கேட்டால் நான் எங்கே போவேன்? இது மன்னர் செய்யும் துரோகம். விடமாட்டோம். இது மன்னர் செய்த சதி. வாருங்கள், அரண்மனைக்குச் சென்று மன்னரிடம் நியாயம் கேட்போம். சொல். முதலில் ஒன்று சொன்னாய், இப்போது ஒன்று சொல்கிறாய். இதற்கு என்ன விளக்கம்? ஐயா, என்னை விட்டுவிடுங்கள். நான் வெறும் அறிவிப்பு செய்பவன் மட்டுமே. அரச கட்டளையை மக்களிடம் சேர்ப்பது என் வேலை. நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு என்னிடம் பதிலில்லை. உங்களுக்கு விளக்கம் வேண்டுமானால் நேராக அரண்மனைக்குச் சென்று மன்னரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஊழல் அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒரு கூட்டமாக திரண்டு வந்து மன்னர் முன் நிற்கிறார்கள். அவர்களின் முகத்தில் போலி கவலை தெரிகிறது. மன்னா, ஊர் முழுக்க பெரும் கொந்தளிப்பாக இருக்கிறது. மக்கள் அனைவரும் அழுது கொண்டு எங்களிடம் வருகிறார்கள். கஜானா அதிகாரிகள் செய்த குளறுபடிக்கு அப்பாவி வணிகர்களும் மக்களும் எப்படி பொறுப்பாக முடியும்? உங்கள் அறிவிப்பு அவர்களை நிலைகுலையச் செய்துவிட்டது. ஆம் மன்னா, கணக்கு தேவையில்லை என்று சொன்னதால் பல வணிகர்கள் தங்கள் சேமிப்பை ஒப்படைத்தனர். இப்போது பதிவேடுகள் இல்லை என்று சொல்லிவிட்டு வரி ஆவணம் கேட்பது நியாயமா? நிர்வாகத் தவறுக்கு மக்களை தண்டிப்பது தர்மமா? நிர்வாகத் தவறா? அமைச்சர்களே, அதிகாரிகளே, கஜானாவில் எந்த தவறும் நடக்கவில்லை. பதிவேடுகள் அனைத்தும் பத்திரமாகத்தான் இருக்கின்றன. அனைவரும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். முரசறைபவனை அப்படிச் சொல்லச் சொன்னதே நான்தான். பதிவேடுகள் தொலைந்துவிட்டது என்று சொன்னால்தான் பயமில்லாமல் யார் யார் எவ்வளவு பதுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்ற உண்மை உங்கள் வாயாலேயே வெளிவரும் என்று எனக்கு தெரியும். இப்போது சொல்லுங்கள், யாரிடம் வரியாவணங்கள் இருக்கின்றன? மன்னா, இது ஒரு விதமான வஞ்சகம் இல்லையா? நீங்கள் மக்களை நம்பி வைத்து ஏமாற்றிவிட்டீர்கள். எந்த மக்களை? ஏழை எளிய மக்களையா? அன்றாடம் உழைத்து பிழைக்கும் அப்பாவி மக்களையா? வஞ்சகம் யார் செய்தது? அரசாங்கத்தின் வரிப்பணத்தை சூறாயாடி மக்கள் நல திட்டங்களை கொள்ளையடித்து இருட்டு அறைகளில் மூட்டை கட்டி வைத்தது யார்? நீங்கள் சேர்த்த இந்த பணம் உங்கள் உழைப்பால் வந்ததல்ல. ஏழை மக்களின் வியர்வையை நீங்கள் இரத்தமாக உறிஞ்சியது. நேர்மையான எவனும் வரியாவணத்தை காட்ட தயங்க மாட்டான். நீங்கள் தயங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் குற்றவாளிகள். அரசவையை நிசப்தமாகிறது. ஊழல்வாதிகள் தலைகுனிகிறார்கள். சரியான வரியாவணம் இல்லாத ஒவ்வொருவரும் தண்டனைக்குரியவர்களே. உங்களை இப்போதே சிறையில் அடைக்க எனக்கு ஒரு நொடி போதாது. ஆனால் நான் அதை செய்யப் போவதில்லை. தண்டனை இல்லையா மன்னா? இல்லை. இந்த ராஜ்யம் இவ்வளவு செழிப்பாக இருப்பதற்கு உங்கள் உழைப்பும் ஒரு காரணம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் மக்கள் வறுமையில் இருப்பதற்கும் உங்கள் பேராசையே காரணம். உங்களை நான் பொதுவெளியில் அம்பலப்படுத்தினால் மக்கள் அரசு இயந்திரத்தின் மீதே நம்பிக்கை இழந்து விடுவார்கள். நாட்டில் குழப்பம் ஏற்படும். அதை நான் விரும்பவில்லை. எனவே உங்கள் அனைவரையும் மன்னிக்கிறேன். நீங்கள் ஒப்படைத்த அந்த பணம் இனி அரசுக்கே சொந்தம். அது மக்களுக்கானது.
மக்களிடமே திரும்பச் செல்லும். இனிமேலாவது உங்கள் புத்தியை மாற்றிக்கொள்ளுங்கள். பதுக்காமல் வாழுங்கள். நேர்மையாக வரி செலுத்தி முறையாக சேமியுங்கள். இன்று முதல் நீங்கள் புதிய மனிதர்களாக வாழ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஆனால் இனி ஒரு காசு பதுக்கினாலும் என் நீதி உங்களை மன்னிக்காது. ஊழல்வாதிகள் திருடனுக்கு தேள் கொட்டியது போல் மன்னரின் கருணையையும் அதிகாரத்தையும் கண்டு மௌனமாக பின்வாங்குகிறார்கள். அவர்களின் கர்வம் அடங்கிப் போகிறது. மன்னா, உங்கள் சாதுரியம் ஊழலை ஒழித்தது மட்டுமல்லாமல் அவர்களை திருத்தவும் செய்திருக்கிறது. இனி நம் நாட்டில் பதுக்கல் என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. பழி வாங்குவதை விட பாடம் புகட்டுவதே ஒரு மன்னனுக்கு அழகு அமைச்சரே. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். என்ன நண்பர்களே, 2 பாகத்தையும் பாத்தீங்களா? முதல் பாகத்தோட லிங்க இந்த வீடியோவோட கடைசில கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கார்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல் பாகத்தை பார்த்துட்டு இதை நீங்க பார்க்கும்போது இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மொத்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.